அது இல்லீங்க. உங்க பையனோட குணத்துக்கு முன்னாடி பணம் என்னங்க பணம்? கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் அத சொல்லுங்க முதல்ல. எல்லாரும் கேட்டதா சொல்லு. அப்பாவை நல்லா கவனிச்சுக்கோ. ஆகட்டுங்க. அப்ப நான் வரேன். போயிட்டோமா? ஹலோ வாடி. ராஜா, யார் வந்திருக்கான்னு பாரு. ஏண்டி, கட்டின புருஷன் கூட பார்க்காம 4 பேத்துக்கு முன்னாடி ரிக்ஷா வரையா நான் கூப்பிடுற? விடுமா, அட விடுமா. என்ன அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக வேலைக்கு போனேன், படுத்துக்கிட்டேன். எனக்கு பொண்டாட்டியா நடந்துக்கலனாலும் இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கேன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா நீ மருமகளா நடந்துக்கலடி, மருமகளா நடிச்சிருக்க. போதும், நிறுத்துங்க. யாரை பார்த்து நடிச்சேன்னு சொல்றீங்க? ஆமாங்க, நான் நடிச்சேன். என் உயிரா நினைச்ச உங்களை வெறுத்தேனே, அதுதாங்க நடிப்பு. பேசணுங்கிற ஆசைய மனசு நிறைய வச்சுக்கிட்டு உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்தேனே, அதுதாங்க நடிப்பு. உங்களையும் உங்க குடும்பத்தையும் அவமானப்படுத்தணும்னு நினைச்சிருந்தா அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் கேட்டப்பவே நீங்க கடத்திட்டு வந்துதான் தாலி கட்டிங்கன்னு சொல்லி உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருப்பேன். நீங்க ஒண்ணு என்ன இரும்பு சங்கிலி போட்டு பூட்டி வைக்கலையே, ஆனாலும் நான் இங்கேயே இருந்தேன். ஏன்? உங்களை உயிருக்கு உயிரா காதலிச்சு அதுக்காக உங்க அப்பா கால் போனதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்தேனே, அதுக்காக. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க முதல்ல வாங்கி கொடுத்த பூவை நான் வீசி எறிஞ்சேன். ஏன் தெரியுமா? அந்த பூவை நான் வாங்கியிருந்தா எனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு வந்திருக்கும். நாம வாங்கி கொடுத்த புடவையில பொண்டாட்டி அழகா இருக்காளே, அவளுக்கு ஒரு நகை வாங்கி போட்ட என்னங்கிற நினைப்பு உங்களுக்கு வந்திருக்கும். நான் அவங்களோட சிரிச்சு பேசியிருந்தா உங்களுக்கு என்னோட சிரிப்பு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். பெத்தவங்களோட வேதனை தெரிஞ்சிருக்காதுன்னு நான் நினைச்சேன். நீங்க முதல்ல ரிக்ஷா ஓட்டி சம்பாதிச்ச பணத்தை உங்க அம்மா கிட்ட கொடுத்தப்போ நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு தெரியுமா? ஆனா உங்களை பெத்தவங்க சந்தோஷப்படல, வேதனைப்பட்டாங்க. அது எனக்கு மட்டும் தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அப்போ ரிக்ஷா ஓட்டுறத கேவலமா நினைக்கிறீங்களா? இல்லங்க, ரிக்ஷா ஓட்டுறத கேவலமா நினைக்கல. ஆனா அதையே நீங்க ஒரு முடிவா நினைச்சிட்டீங்களோன்னு நான் பயந்தேன். நான் எதுக்காக வேலைக்கு போனேன் அது உங்களுக்கு தெரியுமா? நான் வேலைக்கு போறத பார்த்து நீங்க ஆத்திரப்படுவீங்க, அப்புறம் ரிக்ஷா ஓட்டுறத நிறுத்திட்டு வேற நல்ல வேலைக்கு போவீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா நான் அதுலயும் தோத்துட்டேன். என் தேவைகளுக்காக வேலைக்கு போறேன்னு சொன்னேனே, அது போய் இத்தனை நாளா உங்க சம்பாத்தியத்துல தாங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் சம்பாதிச்சது பூரா பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன். உங்க தங்கச்சிக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது உபயோகப்படுமேன்னு தான். இந்த உண்மையை நான் அப்ப சொல்லிருந்தா உங்க தன்மானத்தை பாதிக்குமேன்னு பயந்துதான் நான் போய் சொன்னேன். உங்களையும் உங்க குடும்பத்தை பத்தியே நினைச்சிட்டு இருக்க என்ன பார்த்து நடிக்கிறேன்னு சொல்லிட்டீங்களே. தம்பி, அந்த பொண்ணு நினைச்சது தப்பே இல்ல. எந்த பொண்ணும் தம் புருஷன் காலமெல்லாம் ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டான். தம்பி, உனக்கு படிப்பு இருக்கு, அறிவு இருக்கு, திறமை இருக்கு, நல்ல குணம் இருக்கு, உனக்கு நல்ல வருங்காலமே இருக்கு. நீ நினைச்ச பெரிய ஆளா வரலாம் சார். அதத்தான் தம்பி அந்த பொண்ணு சொல்லுது. நீ அதை புரிஞ்சுக்காம ஏன் அனாவசியமா எக்ஸைட் ஆற? பி காம். ராஜா, ராஜா, அருணாவோட ஆட்களும் உன் தங்கச்சி ருக்கோ கோயில இருந்து கடத்திட்டு போறா. எந்த பக்கம்? இந்த பக்கம் போயிட்டு இருக்கா. சீக்கிரம் போங்க தம்பி, தங்கச்சி காப்பாத்துங்க. கொஞ்சம் நிறுத்துங்க சார், கொஞ்சம் என்ன வேணும்? நான் அவசரமா திண்டி வரைக்கும் போறேன், கொஞ்சம் ஹெல்ப் அவசரமா போயிட்டு உங்க கால்ல கொஞ்சம் ஹெல்ப். பைக் எடுத்து போறா, அவன புடிங்க. என் பைக் எடுத்து போறா, புடிங்க, அவன புடிங்க. ஜப்பானுக்கு 2 கன்சைன்மென்ட், ஹாங்காங் வாடே.
யார் அந்த பொண்ணு? நம்ம கதாநாயகன் ரிக்ஷாக்காரன்ல அவனுடைய தங்கச்சி. ஏன் நிச்சயதார்த்தத்தை நடக்க விடாம அன்னைக்கு அவன் தடுத்தான். அதனால என்னைக்குமே இவளுடைய நிச்சயதார்த்தம் நடக்க விடாம நான் செய்ய போறேன். ஏற்கனவே இருக்கிற பாவம் போதுடா. பெண் பாவம் பொல்லாததுடா. பாவம் புண்ணியம் பார்த்தா இவ்வளவு பெரிய ஃபேக்டரி கட்ட முடியுமா? எவ்வளவு பாவம் செய்யறோம். அதுல இது ஒண்ணு. டேய், நீ ஆபத்தை விலை கொடுத்து வாங்குற. யூ ஓல்ட் மேன், உனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் பாத்துக்கிறேன். மாப்ள மாப்ள மாப்ள, என் தங்கச்சி எங்க இருக்கா? உன் தங்கச்சி அது எனக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு ஒண்ணும் தெரியாது. மாப்ள மரியாதையா சொல்லு, எங்க இருக்கா? மாப்ள, நான் ஓல்டு மேன், என் மேன் தான் அந்த தப்பு பண்ணிட்டு இருக்கான். அவன் உள்ள இருக்கா, போய் தொலைச்சு.
ஆ